ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபீல் பண்ணாம ஹாப்பியா அமுதா, உனக்குள்ள இவ்வளவு நடிப்பு திறமை இருக்கா? அண்ணே, நீங்க என்ன எங்களுடைய ரூமுக்கு? என்ன இது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு எதுவும் எழுதி ஒட்டிருக்கியா என்ன? நான் ஏன் இங்க வந்தேன்னு கேக்குற? விளையாடாதீங்க அண்ணே. அமுதா, ஆரம்பத்துல இருந்து உன் கூட்டணி சரியில்லைன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா புனிதாவை முன்னாடி போக விட்டு பின்னாடி அவள மாதிரியே நடிச்சு காமிச்ச பத்தியா? அதை நான் பார்த்துட்டேன். உன்னால யாழ்னி கேட்டாளா இல்ல யாழ்னியால நீ கேட்டியான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அமுதா. ஆனா இன்னொன்னு சொல்லவா, இந்த அமுதா எனக்கு ரொம்ப புதுசா இருக்கா. அமுதா, என்ன காரணம்? நான் எப்பவும் ஒரே மாதிரி தானே இருக்கேன். ஆனா நீ சொல்றது நம்புற மாதிரி இல்ல. நீயும் யாழ்னியும் இந்த ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன். உங்க அப்பாவை வர வச்சதுக்கான காரணத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அமுதா, கொஞ்ச நாளா உன்கிட்ட ஏதோ ஒரு கள்ளத்தனம் எனக்கு தெரிகிற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு டவுட், ஒருவேளை நீ புனிதாவை போட்டியா நினைக்கிறியோ? சும்மா விளையாடாதீங்கண்ணே. நான் எங்க அண்ணி எதுக்கு போட்டியா நினைக்கணும்? நினைக்காதா நானும் சொல்றேன். அப்புறம் அமுதா, புனிதாக்கு போட்டியா இந்த வீட்டுல நீ இல்ல, யாருமே வர முடியாது. அவ குணத்துக்கு பக்கத்துல வர்ற தகுதி கூட இங்க யாருக்கும் கிடையாது. புரிஞ்சுதா உனக்கு? அப்புறம் இன்னொன்னு சொல்லவா, மணிகண்டன் நல்லவன கெட்டவனும் அவனை நீ விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதனால அவன் கூட நல்லபடியா குடும்பம் நடத்தி இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகளா வாழப்பாரு. அதை விட்டுட்டு தேவையில்லாம வன்மத்தை வளர்த்து உன் பேரை கெடுத்துக்காத. அப்புறம் எனக்கு ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வருது, சொல்லவா? இந்த புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சான், அது மாதிரி நீ சூடு போட்டுக்காத, சரியா? அமுதா, எனக்கு நீ யாழ்னியும் வேற வேற இல்லை. ஒரு அண்ணனா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். பார்த்து நடந்துக்க. பார்த்தா சரியா? வர்றேன். அமுதா ரூம்ல நீ என்ன பண்ற? இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி மறைக்கிற? இங்க பாரு யாழ்னி, நமக்கு இருக்க இடம் கொடுத்து வாழ்றதுக்கு அட்ரஸ் கொடுத்தது நம்ம அப்பா அம்மா இல்ல, நம்ம அத்தையும் மாமாவும் இந்த வீடும் தான். அதை விட்டுட்டு நீ தேவையில்லாம கண்டவங்க பேச்சை கேட்டுட்டு ஏதாவது சூழ்ச்சி பண்ணுனன்னு வைய, அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு ஓடி போயிடு. இங்க இருந்து அடுத்தவங்க நிம்மதியை கெடுக்காத, சரியா? வர்றேன். தள்ளு 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 தள்ளு. என்ன இது? உங்க அண்ணனை இவ்வளவு நாளா ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். எனக்கு அறிவுரை சொல்லிட்டு போறாரு. புனித இடத்த நான் அடையணும்னு நினைச்சு என் வாழ்க்கையை நானா கெடுத்துட போறாதான். ஐயோ, அப்ப நீ பண்றதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சா? இல்ல, இந்த ஒரு விஷயத்தை வச்சு உன் அண்ணனை பத்தி என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. எப்படி புனிதா நீ மேல உங்க எல்லாருக்கும் கோவம் இருக்கு, ஆனா வல்லவனுக்கு அது இல்லையே. சொல்ல போனா சின்ன வயசுல இருந்தே புனிதாவை விரும்பிட்டு கல்யாண மண்டபத்துல என் அண்ணன் தாலி கட்டிட்டோன்னு அத்தை சொன்ன பிறகு கூட தான் விரும்பின பொண்ணு தன்னை விட்டுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலேங்கிற கோவம் எதுவுமே அண்ணன்கிட்ட இல்லையே. புனிதா மேலேயே இவ்வளவு பாசமா இருக்க முடியுது? புனிதா மேல அவனுக்கு இருக்கிறது காதல் ஒண்ணும் இல்ல, அது ஒரு வகையான பக்தி. இன்னும் சொல்ல போனா பைத்தியக்காரத்தனமான ஒரு அன்பு. புனிதாக்காவுக்காக என் அப்பாவையே அடிக்க போனவன் தான் என் அண்ணன். எங்க
எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, நீ இந்த வீட்ல யார்கிட்ட வேணாலும் தப்பிச்சிடலாம், ஆனா வல்லவன் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு. அதனாலதான் நாங்களே பல நேரம் அவன் வீட்ல இல்லாத நேரத்துல தான் பேசுவோம். நல்லவங்க கிட்ட கூட தப்பிச்சிடலாம், ஆனா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறவங்க கிட்ட தான் நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ம், அம்மா, நீ ஏதோ சொல்ல வந்தீங்க என்கிட்ட. சும்மா சொல்லக்கூடாது அமுதா. இந்த வீட்ல ஒரு பெரிய விஷயத்தையே நீ பிரேக் பண்ணிருக்க. அதுக்காக உனக்கு வாழ்த்துக்கள். அமுதா, நீ விளக்கேத்துறத வீடியோ எடுத்திருக்கேன், நான் காட்டவா? என்ன யோசிக்கிற? என்கிட்ட காட்ட வேண்டாம், அதை நீ ஸ்டேட்டஸாவே. நாம அதையே ஒரு பிரச்சனையா மாத்துவோம். ஸ்டேட்டஸ் வைக்கிறத வச்சு எப்படி பிரச்சனையா மாத்துவ? எனக்கு ஒன்னும் புரியலையே. தெய்வான அக்கா உங்ககிட்ட கான்டாக்ட்ல தானே இருக்காங்க. ம், இருக்காங்க. நான் விளக்கேத்தினது ஸ்டேட்டஸா வச்சா அதை பார்த்துட்டு தெய்வானைக்கு கோபம் வரும். என்ன நடக்குதுன்னு ஃபோன் பண்ணி கேட்பான். அப்படி தெய்வானை கால் பண்ணா நீ என்ன பேசணும்னு நான் சொல்றேன். அமுதா, உனக்கு உடம்பு முழுக்க மூளை. அப்போ நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். கச்சேரியை நீ ஆரம்பிக்க போற, அப்படிதானே? அதேதான். நீ ஸ்டேட்டஸ் மட்டும் வை. தெய்வான அக்கா கிட்ட இருந்து ஃபோன் வருதா இல்லையான்னு மட்டும் பாரு. ஒருவேளை எனக்கு ஃபோன் பண்ணாம புனிதாவுக்கு தெய்வானை கால் பண்ணிட்டா? புனிதா ஈஸியா தெய்வானைய சமாளிச்சிடுவா. அப்படியெல்லாம் நடக்காது. இங்க என்ன நடக்குதுன்னு தெய்வானைக்கும் தெரியணும். அதுக்காக முதல்ல ஃபோன் பண்ணிட்டு தான் அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிப்பான். அதனால உனக்கு தான் கால் வரும். என் கணக்கு தப்பாது. அப்படிங்கிற? ஆமா. அப்ப ஸ்டேட்டஸை வச்சிருவோம். முடிஞ்சது. தேவான, தேவான, இங்க இருக்கியா? ஏண்டி நீ ஒரு இடத்துல இருக்க மாட்ட? கீழையும் மேலையும் ஏறி இறங்கி எனக்கு தான் கால் வலிக்குது. ஹால்ல உட்காந்தா சும்மாவே இருக்க. இந்திரி, கொஞ்சமாவது நட, மெது மெதுவா படி ஏறு இறங்கு. இப்பதான் சுகப்பிரசவம் ஆகும்னு சொல்ற, இப்ப திட்டவும் செய்யற. என்னதான் உன் பிரச்சனை? ஏண்டி ஒரு வார்த்தை சொன்னா 1000 வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க. அம்மாடி, பாவம் சரவணம்மா, உன்னை வச்சு எப்படிதான் சமாளிக்கிறான்னு தெரியல. ஏன் நாங்க நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏற்கனவே அந்த வீட்டாளுங்க பண்ண காரியத்துல நான் கடுகடுன்னு இருக்கேன். இப்ப இதையும் வேற நீ சொல்ற. ரொம்ப நல்லா இருக்கு. சரிம்மா, நான் எதுவும் சொல்லல. இந்த கஷாயத்தை குடி. மா ப்ளீஸ், தயவு செஞ்சு அந்த கஷாயத்தை மட்டும் குடிக்க சொல்லாதம்மா. ஏண்டி, இத குடிச்சாதாண்டி உனக்கு சுகப்பிரசவம் ஆகும். அட போமா, முடியாது.